ஆடி மாசத்துல வர 18வது நாள தான் ஆடிப்பெருக்கு, ஆடி 18, 18ஆம் பெருக்கு அப்படின்னு கொண்டாடுறோம். இந்த வருஷம் ஆடிப்பெருக்கு வர ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கொண்டாட்டங்கள்ல ஒன்று தான் ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தான் நமக்கு சோறு போடுற விவசாயிகள் விவசாய பணிகளை தொடங்குவாங்க. அதனால தான் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிற பழமொழியும் இருக்கு. ஆடி மாசத்துல மழை பெய்து நதிகள்ல புது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வரும். அப்படி பெருக்கெடுத்து ஓடி வர நீரை வணங்கி தங்களோட உழவு பணிகளை ஆரம்பிப்பாங்க விவசாயிகள். இது காவிரி நதி பாயிற பகுதிகளில் ஆடிப்பெருக்கு கொண்டாட்டம் ரொம்ப ரொம்ப விமர்சையா நடக்கும். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு புதுசா கல்யாணமானவங்க தாலி பெருக்கி போடுவாங்க. கல்யாணமான பெண்கள் தாலி கயிறை மாற்றிக்குவாங்க. அப்படி தாலி கயிறை மாற்றுவதற்கான நல்ல நேரம் என்னன்னா, தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நேரம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரைக்கும் இருக்கு. ஆனால் ஆகஸ்ட் 3ஆம் தேதி காலை 9:45 மணி வரை நவமி திதி இருக்கு. சில பேர் நவமியில் தாலி கயிறு மாற்ற மாட்டாங்க, அப்படி நாங்கள் நவமியில் தாலி கயிறு மாற்ற மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆகஸ்ட் 3ஆம் தேதி காலை 10 மணிக்கு மேலே 12 மணிக்குள்ள தாலி கயிறை மாற்றிக்கலாம். ஆடிப்பெருக்கு அப்படின்னா பெருகுதல் அப்படின்னு அர்த்தம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம எந்த காரியத்தை தொடங்கினாலும் அது பன்மடங்கா பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம்.